ஆப்பர்ச்சுனிட்டின்றது வந்து நம்ம கதவை தட்டும் அப்படின்னு நம்ம உட்கார்ந்துட்டே இருக்க வேண்டியதான். அதனால வரும்போது நம்ம ஆப்பர்ச்சுனிட்டியை வந்து கிராப் பண்ணிக்கணும் அண்ட் நம்ம அதை தேடி போகணும், அதுக்கேற்ற ஒர்க் பண்ணணும். அப்பதான் வந்து அந்த ஆப்பர்ச்சுனிட்டி நமக்கு வரும்னு நம்புற ஒரு பர்சன் தான். ஓகே. சோ எப்படி இந்த ஆப்பர்ச்சுனிட்டி வந்துருச்சு நம்ம அந்த டார்க் ஹெவன் அப்படின்ற படம் மூலியமா அந்த செட்டுக்கு போன உடனே ஓகே இவ்வளவு விஷயங்கள் இருக்கா, இவ்வளவு பேர் நம்ம படத்துக்காக வேலை செய்யறாங்க, அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி எப்படி இருந்தது? ரொம்ப பெரிய ரெஸ்பான்சிபிலிட்டியா இருந்தது. நிறைய கத்துக்கணும்னு தோணுச்சு. இங்க இருக்க ஒவ்வொரு ஆர்டிஸ்டுமே வந்து ரொம்ப டேலண்டடான ஆர்டிஸ்ட். திறமை இருக்கவங்களை மட்டும்தான் வந்து அவர் வந்து எடுத்து இந்த படத்துல போட்டிருக்காரு. ஸோ அதனால வந்து ஒவ்வொருத்தர்கிட்டயுமே ஒவ்வொன்று கத்துக்கலாம். பெரிய பெரிய ஆர்டிஸ்ட் நிழல் சார், ரவி சார் ஆகட்டும், ஜெயக்குமார் சார் ஆகட்டும், அந்த ஹம்பிள்னஸ், அவங்க ஆக்ட் பண்றது, ஸோ எல்லாத்துலயுமே இப்போ சித்து கிட்ட எல்லாம் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் வந்து யதார்த்தமான ஒரு ஆக்டிங் அவர்கிட்ட. ஸோ அது எல்லாமே ரொம்ப கம்ஃபர்டபுளா இருந்தது. ஸோ எல்லாமே ஒரு லேர்னிங் எக்ஸ்பீரியன்ஸ் தான். எல்லா படத்துல இருந்துமே நம்ம ஒன்னொன்னு கத்துக்கிறது தான்.